கேரளால ஒரு நியூஸ் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஒரு பொண்ணு காதலனுக்கு ஜூஸ்ல விஷ மருந்து கலந்து கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனைன்னு கேரள நீதிமன்றம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணி இப்ப அந்த தூக்கு தண்டனை இல்லாத மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கேரளால நடந்த நியூஸே ஹோல் இந்தியால வைரல் ஆச்சு. இப்ப தமிழ்நாட்டிலே அதே மாதிரிதான் நடந்திருக்கு. ஒரு பொண்ணு தன்னுடைய காதலனுக்கு டீல எலி பேஸ்ட் கலந்து கொடுத்துருக்கு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே காதல் பிரச்சனையாலதான். வேற என்னன்னா அந்த பொண்ணு இப்ப இந்த ஊர்லயே இல்லாம எங்கேயோ ஓடி போயாச்சு. இத்தனையும் எதனால நடந்துச்சு, எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சாங்க, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க, இப்ப அந்த பையனோட நிலைமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க முழுக்க பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரம்யா சின்ன வயசு பொண்ணுதான், காலேஜ் படிக்கிறவங்க. ஜெயசூர்யா அவங்க பக்கத்து வீட்லயே தங்குற ஒரு பையன். இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன முறைனா அண்ணன் தங்கச்சி முறை வரணும். இருந்தாலும் அதையும் மீறி காதல் பண்றாங்க. கொஞ்சம் வருஷமா காதல் நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் இரு வீட்டாருக்கும் தெரிஞ்ச உடனே இல்லப்பா இது வந்து அண்ணன் தங்கச்சி முறை, நீங்க காதல் பண்ணா கரெக்டா இருக்காது, விட்டுருங்க ரெண்டு பேரும் அப்படின்னு உடனே ஒரு பிரச்சனையாகி இந்த பையன் ஃபர்ஸ்ட் வெளியே வந்திருக்கான். ஆனா அந்த பொண்ணு விடாம நான் இவனைதான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் இவனைதான் காதல் பண்றேன்னு ஒத்த காலில் நின்றுருக்கு. இருந்தாலும் அந்த பையன் அம்மா அப்பா பேச்சு கேட்டு வெளியே வந்துடுறாரு. இதனை அடுத்து என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணும் ஃபர்ஸ்ட் என்ன பேசுறாங்கன்னா, முதல்ல எங்க அப்பாவுக்கு விஷம் வச்சு கொண்டுலாமா, எங்க அம்மா அதனால ஒத்துப்பாங்க, எங்க அம்மா வந்து கண்டிப்பா அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க நம்ம கல்யாணத்துக்கு, எங்க அப்பா தானே தடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பையனோட வாட்ஸ்அப்ல பேசிட்டு அடுத்த கொஞ்ச நாளே என்ன பண்ணிருக்குன்னா அந்த பையனை தனியா அவங்க வீட்டுல சந்திக்கணும்னு சொல்லி போய் சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உனக்கு நான் டீ போட்டு கொடுக்கவா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பைரியான எலி மருந்தை கலந்து கொடுத்துருக்குறாங்க. எலி மருந்து கலந்து கொடுத்ததும் இல்லாம பாசமா குடிக்க வச்சுட்டு இவங்க மாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்க, உனக்கு உடம்புல ஏதாவது மாற்றம் தான் தெரியுதா, ஏதாவது வலிக்குதா, ஏதாவது வயிறு எரியுதா அப்படிங்கிற மாதிரி. உடனே அந்த பையன் ஆமா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உடனே நான் தான் வந்து எலி மருந்து கலந்து கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அதுலயே சொல்றாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அது ஒண்ணு நீ பயப்படாத, எக்ஸ்பைரி ஆன எலி மருந்து தான், அது ஒண்ணும் பண்ணாது, சும்மா காலையில் நீ வாந்தி எடுத்துட்டீங்கன்னா சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாட்லயே சமாளிச்சிருக்காங்க. ஜெயசூர்யாவும் இதை நம்பி அப்படியே விட்டுருக்காரு. போக போக உடல் ரொம்ப மோசமாகுது. கடைசியில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ஏதோ சரியில்லைன்னு உடனடியா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அப்பதான் தெரியுது ஒரு கிட்னியே செயலிழந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட என்ன அந்த பையனுக்கு கேரளால ஆச்சோ அதேதான் இவருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா உடல் பாகங்கள் எல்லாமே கெட்டு போயிட்டே வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அந்த பையன்கிட்ட கேட்கும் போது என்னடா ஆச்சு, என்னடா சாப்பிட்ட அப்படின்னோடனே நான் தான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் அந்த பொண்ணை காட்டி கொடுக்காம போய் சொல்லியிருக்கான். அவ்வளவு வழியிலையும் இதேதான் கேரளா கேஸ்ல நடந்துச்சு, நானே தான் வந்து விஷம் குடிச்சிட்டேன், யாரும் என்ன எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரிதான் இந்த பையனும் சொல்லியிருக்காப்ல. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க அம்மா அப்பா கிட்ட போனை வாங்கிட்டு செக் பண்ணாதான் தெரியுது இந்த பொண்ணு தான் எல்லாமே பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட அப்பாவே கொலை பண்ற அளவுக்கு அட்டம் பண்ண போய் தான் அத வழி மாறி இப்ப பாய் ஃப்ரெண்டுக்கு பண்ணிருக்கா இந்த பொண்ணு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ணப்ப அவங்க அம்மா அப்பா போன் எடுத்து என் பொண்ணு இதை பண்ணிருக்க மாட்டான், என் பொண்ணுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, என் பொண்ணுக்கு டீ போடவே தெரியாதுன்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்காங்க. திருப்பி போன் எடுக்கும் போது அந்த குடும்பத்துல யாருமே இல்லாம காணாம போயிட்டாங்க. இப்ப இந்த பையனோட உடல்நிலை பயங்கர சீரியஸா இருக்கு. இதையும் தாண்டி இந்த கேஸ் அடுத்த லெவல் என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியல. இதற்கு உண்டான விசாரணை நடந்துட்டே வருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.